மாப்பிள்ள எப்படி நம்ம ஊரை ஏமாத்தி உலக ஏமாத்திய பழைய கடை வச்சுட்டு மாப்பிள்ள ஒரே பாட்டுல அண்ணாமலை ரஜினி பணக்கார ஆகுறாரு அது மாதிரி ஆயிடும் மாப்பிள்ள. கடை திறந்து 4 hour ஆகுது, 4 பேர் கூட வரல, அதுக்குள்ள அண்ணாமலை ரஜினியா? நீ கம்முன்னு வருவாங்க, பழம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. நான் நல்லதோ இது வரைக்கும் உங்க அப்பா வாங்கி தரல, எங்க அப்பா வாங்கி தரல. நோ கொஞ்சம் நின்னுடா. என்னப்பா மாப்பிள்ள நடுரோட்டில் நின்னுங்கிற, அவனை போய் கூப்பிடுற. ஏன்பா வண்டிலாம் வந்துருக்குது, என்னப்பா சொல்லுப்பா. அட வாடா. என்னப்பா பழங்காட ஆரம்பிச்சுக்கிறோம், போனீங்க நீ பண்ணா இதை வாங்கி போய் நான் என்ன பண்றது? நோ சாப்பிடுனா உடம்புக்கு ஸ்ட்ரென்த். மாப்பிள்ள வேலைக்கு ஆக மாட்டேன் போலிக்குது, தெத்தி விடு. தம்பி என்ன ஏதோ தெத்தி விடுன்ற மாதிரி இருக்குதா? 10 பைசா இல்லாம வந்துருது, இந்த பழம் வாங்குறது காசு வச்சுங்கிறாடா பிச்சைக்கார பையா. நிறைய பிச்சைக்கார பையனா? ஏய் ஒழுங்கா பேசு. டேய் அப்படிதான்டா பேசுவேன். மாப்பிள்ள கம்முனு என்ன நீ வியாபாரத்தை கெடுக்கிற? அவெல்லாம் ஒண்ணும் வாங்க மாட்டான்டா, அவனே தான் கூப்பிட்டுங்கிறா. மாப்பிள்ள இது நல்லதுக்கு இல்ல, நான் வியாபாரத்தை பாத்துறேன், நீ ஓரமா போய் உட்காரு. ஏய் என்னடா என்ன போய் ஓரமா உட்கார சொல்றா? பின்ன வியாபாரத்தை கெடுக்கிறிய நீ. தெத்தி விடுப்பா, அத மூஞ்சி கழிச்சு என்னன்னு கூட தெரியல. அது டேய் நீ போய் உட்கார்றா போடா. கடைக்கு வந்தவங்களும் எப்படி பேசுது பேரு அது? சொல்லலாம் அவனு நானா அவனா? நான் உன்ன நாள் வந்து வாங்கிக்கிறேன்ப்பா. என்ன அவன் பாட்டுன்னு போயிட்டான். பருப்பு மாதிரி பேசுனா நான் கீசுவானே பாரு, ஒண்ணும் வாங்காத போட்டான். ஒரு கஸ்டமர் அப்படிதான்டா. தம்பி எவ்வளவுப்பா ஆப்பிள்? இது 100, இது 150, 150. பா பாத்து கொஞ்சம் ரேட்டு கம்மியா கூடப்பா. மார்க்கெட்ல என்ன விலை விக்குதுக்கா, நீ ரேட்டு கம்மியா கொடுக்க சொல்ற? குடுக்கலாம் கொடுப்பா, அதை பாரு இதெல்லாம் கொஞ்சம் தான் இருக்குது பாரு, அதை போட்டு வேற எடுத்துக்கா அஜய் நீ எடுக்கிறா. தம்பி கடைக்காரர்கிட்ட பேசிருக்க, நீ கம்முன்னு வாய மூட. ஏய் நானும் ஒன்னா பார்ட்னர் தான், என்ன பேசுற? மாப்பிள்ள கம்முன்னு கஸ்டமர் கிட்ட நான் பேசினு இருக்கேன்ல. அது என்ன மட்டும் தச்சு பேசினுக்குது, நீ கம்முனுக்குற, நானும் வந்து நிப்பண்டா. தம்பிய பார்த்து சொல்லுப்பா. சரிக்கா 10 ரூபாய் குறைச்சுக்கா. என்னப்பா 10 ரூபா குறைக்கிற? சரி உனக்கு வேணா எனக்கு வேணா, நான் ஒரு ரேட் சொல்றேன். ஆப்பிள் வாங்கி விற்கிறது நாங்க, நீ ரேட் சொல்றியா? சொல்லு என்ன ரேட்னா? 30 ரூபா கிலோ, 3 கிலோ போடு, 90 ரூபா தரேன். யாரும் அந்த ஐக்கு போன பயத்த மூஞ்ச சட்னி ஆக்கிடலாம். என்னப்பா டக்கு டக்குன்னு இடம் போடுங்கப்பா. ஏய் கொம்முன்னு போப்பதா ஐயோ போறியா? ஒழுங்கா போயிடு. எவ்வளவு பெரிய வியாபாரம் பண்றேன்ற, வியாபாரத்தை கத்துக்கிறீங்க, என்ன பண்றது? ஐயோ உன் வியாபாரத்தை வச்சு நாங்க கோட்டியும் சொரணம் ஆக போறோம். அட போமா குழைக்க தெரியாத பிள்ளைங்க. ஏய் பாய்த்தாச்சுனா பாய்ச்சில அடிப்பான், ஒழுங்கா போட்டுப்பா. ஐயா இந்தா பாத்தியாடா எவ்வளவு தென்னாட்டுல. பாத்துன்னு தானே இருக்கிறேன். என் ஃப்ரெண்டு பசங்க கடை ஆரம்பிச்சுக்கிறாங்க, இதான் கடை. அப்படியா? பாருடா பிள்ளைங்க நம்மளுக்கு எவ்வளவு விசுவாசமா செய்யுதா. கஸ்டமர் எடுத்து வந்துக்கிறேன்பா, எல்லாம் ஃப்ரெஷ்ஷான பழம், தரமான பழம். டேய் பிரிஞ்சுக்கா, நான் எனக்கு நம்ம அப்பா எதனா போட்டு கொடுக்கலாம்டா. போட்டு கொடுக்கலாம், போட்டு கொடுக்கலாம். இந்த ஆப்பிள்ல முள்ளு இருக்குமா? முள்ளு இருக்குமாவா? ஏங்க அது மீன் இல்லைங்க, ஆப்பிளுங்க, அது உள்ள விதைதான் இருக்கும். ஐயோ சாரிப்பா, நான் வரும்போது மீன் சாப்பிட்டு வந்தேன், அந்த ஞாபகத்திலே சொல்லிட்டேன். சாப்பிட்டு வந்தேன். சரி எத்தனை கிலோ வேணா? 10 கிலோ சொல்லலாமா? சொல்லலாம். பெரிய பாட்டி பிஞ்சுக்கண்ணா. அண்ணா இந்த பழம் வேணுமா, இந்த பழம் வேணுமா, இல்ல இந்த பழம் வேணுமா? இந்த 3 பழம் எனக்கு வேணாம், கொய்யா பழம் இங்கதா. ஏங்க கொய்யா பழம்னா இல்லைங்க, வாழைப்பழம், சாத்துக்குடி, பப்புளி பழம் தான் இது. இதுதான் வாங்கிக்கப்பா, டேஸ்டா இருக்கும். நீ சொன்ன டைம் முடிஞ்சிச்சே, வேற கேள்வி கேக்குற? அப்படிலாம் பேசாதடா, பழம் வேணான்னு போயிடு. மாப்பிள்ள என்ன பேசுறானுங்க இவனுங்க? சரியாடா. சரி நான் போயிடுறேன், காசு எப்ப தருவா? டேய் என்ன பேசுனீங்க? அது ஒண்ணு இல்ல, நீ பாப்பா. காசு பிஞ்சுக்கன் மேல எதுவும் சந்தேகமா இருக்குதா? டேய் என்னடா காசு கேக்குற? ஏங்க இவரு 50 ரூபா கொடுக்குறேன்னு கூட்டின்னு வந்தாரு, பழம் வாங்குற மாதிரி வேலை கேட்டேன், போயிடுனாரு. அவனை எவ்வளவு கிருமிலாம் யோசிக்கலாம் பாருடா பிஞ்சுக்கண்ணா. யோ குடியா காசு? நீ எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டு போடா, வேற கஸ்டமர் எடுத்து வருமா. டேய் இப்படி ஏமாத்துறான்டா பிஞ்சுக்கண்ணா. நம்ம ஏமாத்தா. எங்க பழம் இருக்கு பாருங்க, அண்ணன் வீட்டுக்கு போய் வாங்கிட்டு போலாங்க. வாங்க 100, 150 தான். தம்பி இந்த லாஸ்டா பழுத்து போயிட்டு தூக்கி போடுவீங்களா, அது எங்க போடுவீங்க? எதனா ஆடு மாடு போட்டுருவோனா? தம்பி ஆடு மாடுக்கெல்லாம் போடுறீங்க, அத ஒரு கவர்ல போட்டு கொடுத்தீங்கன்னா இவங்க அண்ணன் வீட்டுக்கு போறேன், போய் எடுத்து போய் கொடுத்துருவேன். என்னங்க பேசுறீங்க நீங்க? ஏமா பலமா இருக்கிற ஆடு மாடே துண்டு, உங்க அண்ணன் துணா ஒண்ணும் ஆயிடாது. அசிங்கப்படுத்துறீங்களா? எல்லாத்தையும் 5-5 கிலோ வாங்கி கொடுங்க. எது 5-5 கிலோவா? 5-5 கிலோ வாங்கி கொடுக்குற அளவுக்கு உங்க அண்ணன் ஒருத்து கிடையாது. நம்ம வீட்டு இருக்கும்போது என்ன வாங்கி வரான்? ஒரே ஒரு ஆப்பிள், ஒரு மாதுளம், அதுவும் காய்ச்சி போய் தீஞ்சு போய் எடுத்துன்னு வரான். எங்க அண்ணன் வசதி கம்மி, அதனால முடிஞ்சது செய்யுது.
நான் மட்டும் 4-5 பங்களா கட்டு வாடகை வச்சா சாப்பிடுறேன். நானும் பிச்சைக்காரன் தான். நோ என்னைக்கோ ஒரு நாள் சொந்தக்கார வீட்டுக்கு போறீங்க, நல்லா வாங்கிட்டு தான் போங்களாண்ணா. தம்பி வாங்கிட்டு போலாம், அவன் நல்லவனா இருந்தா வாங்கிட்டு போலாம். அது எந்த பஸ் ஸ்டாண்ட்ல போய் பொறுக்கின்னு இருக்குதோ. இப்படி எல்லாம் பேசாதீங்க எங்க அண்ணனை பத்தி. இதுக்கு மேலே நான் பேச வேண்டி. தம்பி போன மாசம் இதே வழியாதான் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நான் வந்தேன். சரிண்ணா. நல்ல போதையில பட்டுருந்தான்பா. நான் போய் கிட்ட பாக்குறேன், ஒரு மாமன்ற மரியாதை இல்லாம ஏதாவது சைடுக்கு காசு இருந்தா கொடுப்பான்னு என்னையே கேக்குறான். ரோட்ல இருக்கும்போது யாரு என்ன தெரியாது. தெரிஞ்சு தாண்டி கேக்குறான். மச்சான் பேர் என்னது? அவன் பேரையா கேக்குற? அவங்க வீட்டுல வச்ச பேரு முனியாண்டி, நான் வச்ச பேரு தண்டசோர். எப்பா முனியாண்டியோட மாமனா நீங்க? ஆமாப்பா, அந்த பரதேசிக்கு மாமனான் தான். இங்கதான் எங்கன்னா குடிச்சிட்டு ஊந்து கிடப்பானே. இப்பெல்லாம் நல்லா தெரிஞ்சிச்சு, குடிக்கிறதே இல்ல தெரியுமா உனக்கு? உங்க அண்ணன் திண்டிட்டானாமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வருவான் இந்த பக்கம் தான். உண்மையாவ திந்துட்டான், என்னால நம்பவே முடியலையப்பா. ஆமா ரொம்ப திண்டிட்டான் மாப்பிள்ளை விசிலடி. எனக்கு கூப்பிட்டாங்க. என்னப்பா விசில் அடிக்கிற? இப்ப வராரு பாருங்க உங்க மச்சான். அந்த நாதாரியா? ஏய் விசாரிச்சு கூப்பிட்டா குடு குடு. அண்ணா என்ன இது? யாரு இது? பூதம் மேரிக்குதா? அண்ணா நான் தான் ரேணுகாண்ணா. சரிக்காவா, உன்ன மாரியே எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா, அவளை தைச்சு விட்டான். என் லைஃப் சூப்பரா இருந்துச்சு. ஏய் மச்சான், நான் உன் மாமன்டா. அடாடே என் மாமா மாரிக்குது மூஞ்சி, அந்த பொம்மை வாங்கிட்டு அப்படிதான் இருக்க மூஞ்சி. கேட்டுக்கிட்டி பொம்மை வாங்கினான் நானு. இவனுக்கு 4 கிலோ ஆப்பிளா? அந்த அழுகி போன பணத்தை கொடுத்தா அதை கூட இருக்குமே அவனுக்கு தரமாட்டேன். ஏதோ போதையில பேசுறாரு, இப்ப பெரிய விஷயமா பேசுறீங்க. எது பெரிய விஷயம் இல்லைன்ற? அவன் என்ன பொம்மை வாயன்றான். என்னப்பா உங்க 2 பேருக்கு சண்டையா? ஊர்ல போய் சண்டை போடுங்க. அண்ணா குடிச்சுட்டா யாரு என்ன தெரியாதா? நான் தான் உன் தங்கச்சினா. தங்காச்சியா? நல்லா இருக்கிறியாம்மா? இப்படி குடிச்சிட்டு இருந்தா எப்படி நாங்க நல்லா இருக்குது? உன்னை பார்க்கதான் வீட்டுக்கு வந்தா, நீ என்ன இப்படி இருக்க? உன் வாய்க்க மாமனை கட்டி சீரழிச்சிட்டம்மா, நசமா குடிக்கிறேன். ஏய் என்ன சீரழிஞ்சிச்சு? அது எங்க மாமா கிட்ட சொல்லிக்கிறேன். நீ யாரியா? போயா. ஏய் அவன் என்னையே யாருன்னு கேக்குறான். ஏய் நான் தானே உன் மாம, உங்க அக்காவை கட்டினவன். மாமா நீ தானா? சரி வா நம்ம வீட்டுக்கு போலாம். இல்ல டேய், என்னடா வியாபாரம் இவ்வளவு மோசமா போய் நிக்குதா? நான் பிரியாணி கடை வைக்கலான்னு சொன்னேன், நீ தான் பழம் கடை வைக்கிறேன்ட்ட. ஓ அப்ப இதுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்ல, அப்படியே ஒதுங்கி போயில. ஆமா இது லாஸ் ஆச்சுன்னா உன்னதான் சொல்லுவேன். மாப்பிள்ள இது சரியில்லை, எனக்கு கோவம் வந்துடும், பாத்துக்கோ. மாப்பிள்ளை சரியில்லை, நீ பேசுறது எனக்கு கோவம் வந்துடும். யார் அடிக்கிறா? டேய் யார் அடிக்கிற? சொன்ன யாரு மேல கை வச்சிட்ட? ஒரு சொல்ல ஏய், உன்னை சும்மா விட மாட்டியா? நீ யாரா இங்க வாடா இங்க. நீ எதுல அது கேக்குற? நீ யாரா? டேய்